கீழே விழுந்து முட்டியில் அடிபட்டு கால் உடஞ்சிருச்சு. வந்து நரம்புலாம் கட் ஆகிருக்குது, செதை பிஞ்சு இருக்குது அப்படின்ட்டு அதுக்கெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணி இந்த ஒரு ராடு வச்சு கொடுத்தாங்க. இந்த 45 வயசுக்காரர் வந்து எலும்பு உடைஞ்சி தான் வந்தார். ஆனால் அவர் ஏற்கனவே மேலே பார்த்த மாதிரி அவர் பின்னாடி சதைகள் முழுமையாக வெட்டப்பட்டு எலும்புகள் தென்பட்டு இரத்த குழாய்கள் கிழிந்து நரம்புகள் கிழிந்து அந்த நிலைமையில் வந்து சேர்ந்தார். அதனால தான் அவருக்கு எடுத்த உடனே எலும்பை சரி பண்ணி பிளேட் வைக்க முடியாத நிலைமை. இப்போ இந்த மேலே இருக்க எக்ஸ்ரே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் உங்களுக்கு எலும்புக்கு வெளியே கம்பிகளும் ராடுகளால் ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது அந்த எலும்பு அசையாமல் இருக்கிறதுக்காக ஃபிக்ஸ் பண்ணப்பட்ட டெம்பரரி ஃபிக்ஸேஷன். இதுக்கு பேர் எக்ஸ்டர்னல் ஃபிக்ஸேட்டர். என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எலும்புகள் சுற்றி இருக்க சதைகள் ஆறும் வரையிலும் இன்ஃபெக்ஷன் ஆகாத வரைக்கும் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண வரையிலும் இந்த உடஞ்ச எலும்பை அசையாமல் வலிக்காமல் பார்த்துக்கிறது தான் இந்த எக்ஸ்டர்னல் ஃபிக்ஸேட்டர் வேலை. இது பண்ணுறதுனால என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பேஷண்ட்டை ஈஸியாக டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும், பேஷண்ட் வலியெல்லாம் படுத்துக்க முடியும். அதே சமயத்தில் அந்த எலும்பு சுற்றி ஏற்பட்ட ரத்த கசிவுகளோ இல்லை காயங்களோ இல்லை சீழ்படுத்தும் புண்ணுங்களோ ஆற்றுறதுக்கான காலகட்டத்தில் இந்த காலை ஸ்டேபிளாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறதுக்காக உதவுற ஒரு வகையான டெம்பரரி ஃபிக்ஸேஷன் தான் எக்ஸ்டர்னல் ஃபிக்ஸேட்டர். வந்து வெஞ்சரி அவங்க சார் தான் பண்ணாங்க, கோபிநாத் சார் பண்ணி நல்லா பண்ணி கொடுத்தாங்க. இப்போ காலம் நல்லாவே இருக்குது. வாங்க வெங்கடேசன், உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். உட்காருங்க. எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம்ல, எலும்பு நல்லா கூடி இருக்கு. சரி, இப்போ பிளேட்டு போட்டு இந்த 4 மாத காலத்தில் எலும்பு கூட ஆரம்பிச்சிருச்சு, ஒட்டி காமிச்சிருச்சு. ஸோ எலும்பு நான் சொன்ன மாதிரி தான், எலும்பு உடையிறது இயல்பு நிறைய பேருக்கு. உடஞ்சா கூடுறது எலும்போட தன்மை. அதை நாங்கள் எதுவும் பண்ண போடல. அந்த ஒழுங்கான இடத்துல நிறுத்தி பிடிச்சி உள்ளே அதுக்கான பிளேட்டோ ஸ்க்ரூவோ போட்டு நிறுத்தி பிடிச்சி வச்சுக்கிறது தான் ஒரு மருத்துவர் வேலை. அதுக்கேற்ற மாதிரி அந்த பிளேட்டும் அந்த வேலை செய்து எலும்பும் உங்கள் வயசுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாத்திரை மருந்து சாப்பிட்டு எக்ஸசைஸ் பண்ணி எலும்பு கூடுறது நல்லாவே கூட்டிகிட்டு வருது. நீங்கள் நடந்து வரது பார்த்தாலே முட்டி மடக்கிறத பார்த்தாலே உங்களுக்கு நல்ல எலும்பு கூட்டிருக்குன்னு அர்த்தம். முட்டி எவ்வளோ தூரம் மடக்க முடியுது? ஃபுல்லாக மடக்கிறீங்க. இப்போ நல்லா மடக்கிறீங்க, அவ்வளோதான். சமணங்கால் போட்டு உட்கார மாதிரி மடக்க முடியுது இல்லையா? குத்த வச்சு உட்கார முடியுது. பண்ணி காட்ட முடியும் உங்களால்? இப்போ எந்த கால் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம் நம்ம? நல்லா மடிக்க உட்கார பார்க்கலாம். ரைட், உட்கார் முடியுது இல்லையா? ஏஞ்சிக்க முடியுது நல்லாவே. ஏஞ்சி உட்காருங்க பார்க்கலாம். ரைட். ப்ளஸ் இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா? நல்லா உட்காந்து. ரைட், ஓகே. வாங்க. ரைட், உட்காந்துங்க. சரிங்களா? ஸோ இதுவே போதுமான அறிகுறி உங்கள் எலும்பு நல்லா கூட்டிடுச்சுன்னு சொல்லிட்டு. உங்கள் தரையில் உட்கார முடியுது உங்களால், இந்தியன் டாய்லெட் உட்கார முடியுதுனாலே உங்கள் எலும்பு நல்லா கூட்டிடுச்சு, உங்கள் வெயிட்டை தாங்குதுன்னு அர்த்தம். இதுக்கு மேலே ஒரு பிரச்சனை இல்லை. உங்கள் சொந்த வேலையை நீங்கள் செஞ்சுக்கலாம், வேலைக்கு போகலாம், சர்வசாதாரணம் இருக்கலாம், ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஆரோக்கியமாக சாப்பாடு சாப்பிடுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள். எக்ஸசைஸ் பண்ணுறது அந்த ஆப்ரேஷன் பண்ண காலுக்கு நல்லது மட்டும் இல்லை, மற்ற காலுக்கும் நல்லது. சரிங்களா? எலும்புக்கு மேலே இருக்க பிளேட்டு இதுக்கு மேலே நியூட்ரல் ஆகிடுச்சு. எலும்பு கூடின பிறகு அங்கே பிளேட்டுக்கு வேலையே கிடையாது. உள்ளே போட்ட பிளேட்டுக்கு வேலை கிடையாது. உங்களுக்கு போட்டது வசதியான பிளேட்னால அதை திருப்பி எடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. எலும்பு நல்லா கூடிடுச்சு. சரிங்களா? இப்போ கூடின எலும்பில் நீங்கள் நடக்கலாம், ஓடலாம். ஆனால் இதுக்கு மேலே உங்கள் வயசும் அதிகமாகும், எலும்பு தேய்மானம் வர ஆரம்பிக்கும். ஸோ நல்லா எக்ஸசைஸ் பண்ணி ஆரோக்கியமான சாப்பாடு, வெயிட் போடாமல் இந்த மாதிரி வாழ்க்கை முறை மாற்றம், அதாவது தரையில் உட்கார வேண்டிய அவசியத்தை குறைச்சிக்கலாம். இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணி குறைச்சிட்டு மற்ற மாதிரி நார்மலாக இருந்தாலே போதுமானது. உங்கள் வாழ்க்கையில் இந்த முட்டியில் இனிமேல் பிரச்சனை வராது. பைக்கில் வேலைக்கு போகும்போது இதில் டாடா ஏசி கிராஸ் ஆகும்போது இதில்
இடித்து கீழே விழுந்துட்டேன். அந்த பையனை தூக்கி சைடில் பக்கத்தில் அந்த உட்கார வச்சு வண்டியை ஓட்டின்னு போய் அங்கே பக்கத்தில் ஒரு சின்ன ஜிஹெச் அங்கே கொண்டு போய் சேர்த்துட்டுனாக்கா அங்கேருந்து அவங்க எந்த ஹாஸ்பிட்டலுக்கு வேணால் மாற்றிப்பாங்க அப்படின்னு நான் தம்பி கொண்டு போய் சேர்த்தாப்பில் அங்கே கொண்டு போய் போட்டாங்க பாரு கேஎம்ஸில் 9:45 10 மணிக்குள்ளே கொண்டு போயிட்டாங்க. சாயந்தரம் 3 மணி வரைக்கும் ஒன்றுமே பண்ணல, அப்படியே போட்டு ரத்தம் மட்டும் போயின்னு இருக்குது. நான் மட்டும் படுத்து தான் கிடக்கிறேன். அப்புறமா எல்லாம் இந்தமாரி ரத்தம் போயின்னு இருக்குதுன்னு அப்புறம் எல்லாம் போய் சொன்ன பார்த்து அது என்னன்னே தெரியல சார். ஆனால் என் வாய்க்கில் இப்போ நினச்சா கூட அப்படியே உடம்பு அப்படியே கவுது. ஒரு மருந்தை ஊற்றினாம பாரு, சும்மா எனக்கு உயிரே போயிட்ட மாதிரி ஆகிப்போச்சு. உருளே அதை கப்புன்னு தூக்கிடுச்சு எரிசல். அப்புறம் கொண்டாந்து அதை சுரண்டி கிரண்டி நம்ம கிராமத்தில் உங்களுக்கு தெரிஞ்சு வாய்ப்பில் நெல் மூட்டை தைப்பாங்க. இங்கே ஒரு குத்து இங்கே ஒரு குத்து இங்கே ஒரு குத்து இப்படி போட்டு தைப்பாங்க. அது மூட்டை சாய்க்கும் போது கீழே கொட்டாமல் கேட்பேன் இப்படி மடித்து வச்சு அந்த மாதிரி தைச்சி என்ன பண்ணாங்க, சாருக்கு தெரியும் தைச்சிருந்தது எப்படி தைச்சிருந்தாங்கன்னு அவருக்கு சாருக்கு தெரியும். ஏன்னா அவர் தானே பிரித்தார். இதில் வந்து இது வரைக்கும் கட்டு போட்டு தூக்கி போகிறேன் அந்த மாதிரி ஒரு பெட்டில் போட்டு உனக்கு வந்து 3 நாள் அவன் ஆப்ரேஷன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க. அப்புறம் எங்கள் அண்ணன் பையன் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு போலீஸு, அவருக்கு 3 இடத்துல ஒரு இந்த இதுக்குள்ளேயே 3 இடத்துல உடஞ்சிக்குது. அவர் சொல்லிக்கிறாப்புல இந்த மாதிரி பல நேரத்தில் போனால் பழமாதிரி அவர் நல்லா திருப்பி டியூட்டியில் இருக்கிறாப்புல. இது இவங்க 2 பேரும் சொன்ன பிறகு தான் அப்புறம் ஃபோன் பண்ணி இங்கே எல்லாத்தையும் விசாரிச்சு அப்புறம் அங்கேருந்து இங்கே மாற்றின பிறகு தான் எனக்கு கால் கிடச்சிதுன்னு உண்மையாக தான். சின்னதாக ஒரு மூட்டை வருது இல்லை, அது 25 கிலோ ஒரு சிப்பம், அதை தூக்கி தோளில் வச்சுன்னு நடந்து பார்த்தேங்க. இப்போ இடையில நடந்து பார்த்தேங்க. நானும் சும்மா இல்லை, ஐயோ வேலைக்கு போகணுமே, பழப்பே போச்சு. அவருன்ட்டு ஏதோ பண்ணி பார்த்தேன். இருந்தாலும் உன்னை பார்க்காத வேலைக்கு போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டு கம்முன்னு அப்படியே கையை வச்சு கையை காலை அடக்கி வச்சுன்னு கம்முன்னு இருந்தேன். ஆனால் உண்மையாக சொல்லப்போனால் இங்கே வராமல் இருந்தால் ஒன்று இதை எடுத்துகிட்டு இருப்பான், கட்டைக்காலை போட்டிருப்பாங்க, இல்லையே ஆளை முடிச்சு விட்ருப்பாங்க. அதான் எனக்கு ஒரு கெட்ட நேரத்தில் ஒரு நல்ல நேரம்.